தாத்தா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்க முடியாத சம்பவம். ஏன்னா 2வது பிள்ளைய தொலைச்சிட்டிங்களா? எப்படி அவரை தொலைச்சிங்க நீங்கள்? அது அவராக போயிட்டார், நாங்களாக தொலைச்சல. எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக புண்ணியத்தில் அவனாக போயிட்டான். புண்ணியத்தில் அதே தான் இன்னும் மறக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கேன். சரி, ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் பாட்டி, உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். மறக்க முடியாத சம்பவம் அது தான். உங்கள் 2வது புள்ளையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அவர் கிடைப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்கள் தாத்தா. வருவார். ஓகேவா? நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் எந்த பிள்ளைக்கிட்ட இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து 3வது பிள்ளை, சின்ன பிள்ளைகிட்ட. பேர் பாலாஜி. பெரிய பிள்ளை உங்களுக்கு பிடிக்காது? பெரிய பிள்ளை 103 பிடிக்கும். ஆனால் அடிக்கடி இங்கே வரதே கிடையாது. அதனால் 10 நாள் வந்து வருஷத்தில் இருந்துட்டு போயிடுவீங்க. சரி. அப்புறம் உங்களோட ரொம்ப அதிகமான சந்தோஷப்பட்ட தருணம் எது? அதிகமாக நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் ஒரு உங்கள் வாழ்க்கையில்? எங்கள் சின்னக்கா கூட வாழ்ந்தது, மறந்தது, கூட ரொம்ப நாளாக வாழ்ந்து இருந்ததெல்லாம் ரொம்ப சகனம். பேர், அவங்க பேர்? ஆண்டாளம்மா. நீங்கள் தான் அவங்க கூட இருந்தீங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? அவங்க என்னை பார்த்துக்கினாங்க, நானும் அவங்கள பார்த்துக்கிட்டேன். சாப்பாடுலாம் போட்டிங்களா அவங்களுக்கு? அவங்க மறைய வரைக்கும் உணவு நான் சாப்பாடு போட்டுருந்தேன். நாளைக்கு காலையில் சாப்பிட்றாங்க, நைட்டு கூட சாப்பாடு எடுத்து போனேன். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பாட்டிமா, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம். உங்க பின்ன யோசிக்கிறீங்களா? வருஷத்துல நிறைய சந்தோஷமானது இருந்திருக்கும். அதுல ஒரு மெமரபிள் சந்தோஷமான இதுனா ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் சொல்லு. பெரிய மகன் பிறந்தது தான் சந்தோஷம். அதுதான், உங்கள் மகன் பிறந்தது தான் உங்களுக்கு சந்தோஷம். சரி சரி, ஓகே. நீங்கள் வந்து எத்தனாவது கல்யாண நாளை கொண்டாடி இருக்கீங்க? 25வது வருஷமும் 50வது வருஷமும் கொண்டாடி இருக்கு. 25வது வருஷத்தில் உங்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க? எங்கள் கூட வந்து ஆண்டாளம்மா, ரவி, நவநீதம், பரணி, பாலாஜி, இவர்கள் தான் எங்கள் கூட இருந்தாங்க. எப்படி சிறப்பாக கொண்டாடினீங்க? கேக் வெட்டினீங்களா? என்னுடைய பெரிய மகன் வந்து ட்ரெஸ்ஸு, சின்ன மகன் பெரிய மகன் சாப்பாடு செலவு ஏற்றுக்கினாரு. நடு மகன் ட்ரெஸ் எடுத்து வந்தார். சின்ன மகன் ஸ்வீட்டு, பழம் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்தாரு. கேக் கட் பண்ணல? கேக்கு கட் பண்ணல. 50வது வருஷத்தில் என்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்க? 50வது வருஷம் வந்து பெரிய மகன், மருமகள், சின்ன மகன், சின்ன மகன் இல்லை, சின்ன மகன், நடுமகன் இல்லை, நடுமகன், சின்ன மகன், மருமகள், வேமவர்ஷினி, அஸ்வந்து, அதே மாதிரி பெரிய மகன் குடும்பத்தில் நந்தினி, அவங்க பெற்றவங்க எல்லாரும் வந்தாங்க. சபரி வந்தாரா? சபரி வந்தாரா? சபரி வரவில்லை. நந்தினி வீட்டுக்கு வந்தார். அப்புறமா வந்தார். நந்தினி வீட்டுக்காரி 2 குழந்தைகள். சாலினி வீட்டுக்காரி 2 குழந்தைகள். இன்னும் ஒருத்தவங்க சொல்லுங்கள். இன்னும் ஒருத்தவங்க அந்த விழாவை சிறப்பிச்சதில் யார்? அவங்க அப்புறமா சௌமியா மாலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா வந்து 2 நாணயம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சித்தப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது. சரி, அப்புறம் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அது சொல்லுங்கள்.